ரத்னகுமார் அவருடைய காதல் கதை வேற சொல்றாங்க. அப்படியா? ரத்னகுமாரன் காதல் கதை உருவாக்கப்பட்ட விதம் 29. Meriba Paneer Soda. I trust Meriba. JNN Institute of Engineering joins CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. ஏன் சத்யா விஜய் பின்னாடிலாம் போயிட்டு லைஃபை தொலைச்சிட்டியாடா? லைஃபை கண்டுபிடிச்சதே விஜய் பின்னாடி போய் தான். ஐயோ, எப்படி மகேந்திரன் பார்க்கவே முடியல. ஒருவேளை நீங்க விஜயை லவ் பண்ணி ஒன் சைடா காதலிச்சு டைம் பார்த்து வெயிட் பண்ணி சத்யாவை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம உள்ள வரலாம் அப்படின்னு இருப்பீங்களோ? ஐயோ, படத்தோட கதையை கண்டுபிடிச்சிட்டீங்களே. 29. ஆமா, கேன் ஐ கால் யூ மைண்ட்? ஓ மை காட். என்ன சார் கேக்குறா? உங்களுக்கு கேட்காதுண்ணா, நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா. நீங்க நியூமன் எவ்வளவு உங்களுக்கு விரக்தி தருது சினிமா? காண்டு தான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு காண்டு எத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மனுஷன்ட்ட நான் ஒரு ஆளை 5 நிமிஷத்தில் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தப்பான ஒரு கேரக்டர் தான். ஆனால் நான் ஜட்ஜ் பண்ணுவேன். அதுதான் நான் ஆக்சுவலாக அது 80% நான் கரெக்டாக இருப்பேன், 20% தப்பாக இருப்பேன். ஆனால் நான் ரெக்ரெட் பண்ணுற ஆள் கிடையாது. ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். மேபி ரொம்ப நல்லவனாக இருந்தால் தான் இங்கே பிரச்சனையே. அவனை தான் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்து செய்யின்னு செய்வாங்க. எனக்கு வேற யாரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகலை. இந்த மாதிரி ஒருத்தன் யாருன்னா ஒரு நாள் எனக்கு திருப்பி கை கொடுத்துட்டே இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஓடும். நோ நான்சென்ஸ், நோ நியூசன்ஸ், நோ ஆட்டிடியூட். இதுதான் நான் என்னோட குடும்பத்துக்குள்ளே யார் வரதா இருந்தாலும் பார்க்குறது. 30 வயசு தொட போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை, இல்லை வேலையாக செட்டில் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 30 தொடும்போது இல்லை 99% ஆளுங்களோட வீட்டில் ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. 30 வயசு ஆகும்போது நீ இன்னும் என்ன பண்ணுறேன்னே தெரியல, நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு பொண்ணுன்னு கிட்ட சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும் ஒருத்தனை, இல்லை அந்த ப்ரெஷர் ஃபீல் ஆகிற ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அப்போது அந்த 29ல என்ன நடக்குதுங்கிறது தான் சரி. சத்யா, ஏன் சத்யா விஜய் பின்னாடிலாம் போயிட்டு லைஃபை தொலைச்சிட்டியாடா? லைஃபை கண்டுபிடிச்சதே விஜய் பின்னாடி போய் தான். ஐயோ, எப்படி? இல்லை மச்சான், நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பூக்கார பொண்ணு இல்லாமல் அவங்க அம்மாவை தேடி போய் பூ வாங்கி கொடுக்குற. பூ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு போறாங்க. இல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன், தூக்கி எல்லாம் போடல, சும்மா பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு அங்க வச்சேன். வைக்கல, நாங்க பார்த்தோமே. அதுக்கு எடிட்டர் கட் பண்ணிட்டாங்க. அது நான் நல்லா வச்சேன். இல்லை, நான் எடுத்துருவேன்னு என் மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்டிருக்கோம், சொல்லிக்க வேண்டியது. ஆனா நான் ஒரு மெட்டஃபரிக்கா பார்க்கும்போது ஒரு கட்டத்துல அதுக்கப்புறம் தலைக்கு வச்சது கீழே தான் போகுது. இல்லை, இது ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஜென்ரலா இப்போ ஸ்கூல் லைஃப்ல, அப்போ ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல் லைஃப்ல இல்லை, பட் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த யங் லவ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நிறைய பொண்ணுங்க வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, எதுவும் கொடுக்குறத எடுத்துகிட்டு போக முடியாது, தூக்கி போட்டுட்டு தான் போவாங்க, இல்லைன்னா திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் ஐ திங்க் அப்படி அந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சு லைஃப்பில் நடந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போ லவ் பண்ணியிருக்கீங்க? நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. பரவாயில்ல, உண்மையா இருக்கீங்க. ஓகே. ஸோ போஸ்டர்ஸ்லயும் சரி எல்லாத்துலயும் சரி இவங்க 2 பேரும் தான் ஃபுல்லா இருக்காங்க. மகேந்திரன் பார்க்கவே முடியல. எங்களுக்கு என்னமோ ஒருவேளை நீங்க விஜய லவ் பண்ணி ஒன் சைடா காதலிச்சு டைம் பார்த்து வெயிட் பண்ணி சத்யாவை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம உள்ள வரலாம் அப்படின்னு இருப்பீங்களோ? ஐயோ, படத்தோட கதையை கண்டுபிடிச்சிட்டீங்களே. வாவ். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை நான் மொத்தமாக 3 தடவை தாங்க பார்த்துருக்கேன் என்னையோட சேர்த்து. அப்படியா? ஆமாம். அதனால எனக்கும் பார்க்காமலே காதலிக்கிறதுலாம் அண்ணே என்னண்ணே. ஸோ சரி, ஸோ ஆமாங்க, அந்த மாதிரி தான். அந்த மாதிரியா? அவ்வளவுதான். ஐ அக்செப்ட் இட். ரொம்ப ட்ரை பண்ணேன், ராங் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி படத்துக்கு கூட்டிட்டு வர வைக்க போறீங்க. என்ன நான் சொல்லுங்க, ஏன்னா எந்த இடத்துலயும் பார்க்கல. ராப் ஆகும்போது மட்டும் ரத்னகுமாரன் தோல்ல கை போட்டு அங்க கேமரா மட்டும் காட்டுவோம், பாத்துக்கோப்பா கேமரா அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எந்த போஸ்ட்லயும் பார்க்கல, மஸ்ட்லயும் பார்க்கல. ஓரமா ஜூம் பண்ணியாச்சு, சரி ஏதாவது மனோரமா மேன்ஷன் ஓரமா இருப்பாப்ல பதுங்கி அப்படின்ற மாதிரி. நீங்க படத்துல தான் நீங்க என்ன பார்க்கணும். என் தலை விதி என்னமோ தெரியல, லொகேஷனை டைரக்ட் பண்ணாலும் மாஸ்டர்ல யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் இருக்கேன், இதுல பண்ணாலும் என்ன காட்டல. ஸோ அதனால லெட் இட் பி. நீங்க ஸ்கிரீன்லயே ட்ரைலர்ல இருக்கேனா சார்? நானு எனக்கு தெரியல சார், பாத்தீங்களா? எனக்கே தெரியல சார். சரி, ஏதோ இருக்கு அப்போ. யா, சம்திங். ஆமா, பாத்துருவீங்க. நீங்க ரிலீஸுக்கு முன்னாடி என்ன ஒரு பாத்துருவீங்க. ஓகே, சிறப்பு. பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? இல்ல நீங்க சொல்லாதீங்க, சூப்பரா இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் படத்தை பத்தி சொல்லுங்க. 29. ஆமா, கேன் ஐ கால் யூ மைண்ட்? ஓ மை காட். என்ன சார் கேக்குறா? அவங்க கேக்குறாங்க, அவாய்ட் பண்ணீங்க. பெர்ஃபெக்ட்டா வேவ்லெந்த் இங்க கேக்கல. ஓ, அண்ணா சொல்றாரு, நீ என்னடா நீங்க பண்றீங்க? எங்க இருந்து
ஃபேன்ஸா அவங்களோட பிடிச்சவங்கள ஓன் பண்ணிக்கிறது இல்லை அப்படி எனக்கு சூப்பர். சத்யா வரல வராரு, சத்யா லைட்டா காண்டாது. பொசிஷன் வராரு, சத்யா பொசிஷன் வராரு, நல்லா இருக்கு. ஓகே எனக்கு காண்டாதவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இப்போ ஓகே சொல்லுங்க. அந்த போஸ்டர் இருக்குல்ல, இந்த இப்படி கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்க அந்த மலையில ரெயின் அல்டிமேட்டா இருக்கு, வேற லெவலா இருக்கு. தேங்க்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. முன்னாடி பின்னாடி படம் பார்க்க மாட்டீங்க நீங்க? படம் பார்ப்போம், படம்ல அதுல ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி? நிறைய இருக்கு. ஒரு நல்ல எமோஷனலான லவ் ஸ்டோரி. 29 ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த ஸ்டோரி இட் செல்ஃப் ஒரு நல்ல ஒரு கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு ஃபீல் குட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இமோஷனல் லவ் ஸ்டோரி ரீசெண்டாக எதுவுமே வரலையே அப்படின்னு ஒரு யோசிப்போம்ல. அப்போ தான் கரெக்டாக 29 வந்துச்சு. ரத்னா சார் நரேட் பண்ணாங்க ஸ்டோரி. அப்போ தான் ஐ ஃபெல்ட் லைக் இட் ஹேட் தட் அந்த கோர் எமோஷன் இருக்குது, இன்டென்ஸான நல்லா இமோஷனல் லவ் ஸ்டோரி. அண்ட் இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் இதில் ஒரு செல்ஃப் டிஸ்கவரியான இதுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ வெறும் லவ் ஸ்டோரி இல்லை, பட் ரொம்ப ரியலான நம்ம இப்போ இருக்கிற லைக் த பீப்புள் வி see around us, you know, அந்த மாதிரி தான் இந்த 2 பேர் கேரக்டர்ஸ், சத்யா அண்ட் விஜி, ஒரு ரெகுலரான ஒரு கப்பல். பட் அவங்க கூட இருக்கிற ஏன்னா ரொம்ப 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. விஜி வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிற பொண்ணு, வேற சத்யா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இன்னும் இஸ் லைக் ஃபிகரிங் இட் அவுட் அந்த மாதிரியான ஒரு பையன். ஸோ 2 பேருக்கு நடுவில் எப்படி இந்த லவ் ஸ்டோரி போகுது அப்படின்னு போகுது. எஸ் ஓகே. ஆனால் இந்த பூ பாட்டு வரும்போதே வந்து என்ன ஜி உங்க ஆளான்னு கேட்கும்போது அடையாளம் இல்லாதவனுக்கு ஆளுன்ற ஒரு அழகான பொண்ணுக்கு ஆளுங்கிறது தான் என் அடையாளம். உங்க அடையாளம் எப்போண்ணா வந்துச்சு? ஏன் அடையாளம்னா சத்யா கேட்குறீங்களா வித்து கேட்குறீங்களா? விது தானா? இப்போ வித்துக்கு இன்னும் அடையாளம் இல்லைங்க, வரும் ஆஃப்டர் 29 அப்புறம் கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும். ஆனால் உங்களோட அடையாளம் நாங்கள் சொல்லணும்னா சட்டானி சொல்லலாம், அதுக்கப்புறம் மைக்கிள் சொல்லலாம், இப்போ சத்யான்னு சொல்லலாம். ஆதார் கார்டு சொல்லலாம். பயங்கரமா இருக்காரு. அண்ணங்கிட்ட கொடுத்துருங்க, மைக் கொடு, இப்பவே கொடுங்க. ஆமா இப்பவே கொடுங்க. நீங்க இதுல ஒரு ஏதோ கேமியோ பண்ணிருக்கீங்களா? கேமியோவா? நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அதுவே பெரிய கேமியோ தான். பண்ற பல படங்கள்ல இது ஒரு படம்ன்ற போது கேமியோலாம் பண்ணல. ஓகே. ஸோ இந்த அந்த அளவுக்கு கேரக்டர் எனக்கு சூட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. ஒன்று கொடுத்தாரு ரத்னா, அப்படியே போயிரு அப்படின்னு. ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படிலாம் தெரியுது? எனக்கு அப்பாவா கொடுத்தாரு. அப்ப இப்ப பியூட்டி எனக்கு அப்பாவா கொடுத்தாரு உங்களுக்கு. ஈச்சிச்சி என்ன மகேந்திரன் இல்ல சார். ஓகே. ஒரு ரோல் கொடுத்தாங்க, நல்ல வேலை பண்ணல, எடிட்ல அதை நான் தான் தூக்குறேன். ஓ இப்ப அவங்க இருக்காங்கன்றதே அவங்க நடிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட ரோல், எப்படிப்பட்ட டைரக்டர் பாருங்க. எனக்கு அடடா எப்படி பார்த்தாலும் நடிச்சா தூக்கிருப்பாங்க 100%. அதுக்கு தான் என்னை வைக்கவே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சம்பிரதாயத்துக்கு பேருக்கு ரொம்ப கஷ்டம். ஆமா, அதனால எதுவுமே பண்ணல. ஒன்லி ப்ரொடியூசர். இப்போ பீயிங் எ ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா இங்கே பயங்கர மாதிரி ஃபன்னா இருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் ஃபன்னா இருக்கனால தான் அவங்க ஃபன்னா இருக்காங்க. இட் இஸ் ஆல்வேஸ் a reflection கேப்டன் of ஆஃப் the தி producer. ஷிப்ங்க. எங்க இருந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து டைரக்டர், ஆமா ஷிப்பை பில்ட் பண்ணது நான். அதனால ஐ நோ இந்த owner of the ship. ஓனர் ஆஃப் தி ஷிப். நல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் ப்ரொடியூசர் நான் சொன்னதே கிடையாதுங்க. ஏன்னா அது நான் தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் இன் வைப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ யாரோட படம் பண்ணுறோம், எப்படி படம் பண்ணுறோன்றதை தாண்டி அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்து இங்கே துவங்குற ஒரு பயணம் வந்து நான் படம் பண்ணுறேன் பண்ணலை அதெல்லாம் எனக்கு அடுத்தது. அவங்க படம் பண்ணுறாங்க பண்ணல அதுவும் எனக்கு அடுத்தது. பட் இந்த ஜேர்னி என்னைக்குனாலும் ஓகே, பார்க்கும்போது சிரித்து பேசி அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது, நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறது, நினச்சாலே போதும் நல்லா இருந்துடும். அண்ட் நான் அந்த 5 minutes ஒரு கிளிம்ஸ் பார்த்தேன் அந்த பீச் மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே ஒரு 10 chapters லாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. லைக் இதயத்தின் காதல் வந்து அதிக பிரசங்கித்தனம், நிறைய இந்த மாதிரி ஒரு முத்தம் 4 உதடுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த சாப்டருக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கா. ஸோ அது மாதிரி சாப்டர் வந்துட போதும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு 5 minutes ஒரு 6 minutes ஒரு மாதிரி சாப்டர் வருமோ அப்படின்ற மாதிரி, இல்லை த்ரூ அவுட் ஆஃப் ஃபிலிம் இருக்கும். ஒரு 10 chapters தான் படம். சத்யாவோட லைஃப்லேருந்து ஒரு 10 chapter, அந்த 10 chapter தான் படம். உங்களுக்கு பிடிச்ச சாப்டர் இது? ஒரு முத்தம் 4 கண்ணாடி. இல்லை, அது எனக்கு பயங்கர போயிட்டிக்கா இருக்கு. ஓவரால் இந்த படத்துலேருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், இந்த கேரக்டர் கிட்டேருந்து நமக்கு ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது ஒரு லேர்னிங் இருக்கும் இல்லையா? இப்போ சட்டானின்னா ஒரு தைரியம் இருக்கலாம், மைக்கிள்னா ஒரு எக்ஸ்பிரசிவ்னஸ் இருக்கலாம். அந்த மாதிரி சத்யா கிட்டேருந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த 10 chapter இல்லாமல் 10 chapterயும் ஒன்றா ஒரு படமாக ஒரு கேரக்டராக பார்த்தா. ஓகே. அண்ட் பிஃபோர் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும், 29க்கு அப்புறம்
சரி நம்ம நினைச்சு படத்துக்கு இந்த படத்தை நான் சைனே பண்ணல. சைனே பண்ணலையா? என்ன புதுசா இருக்குது இது? அப்ப பைசா போட்டு உடச்சு அக்கௌண்ட்ல பணம்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் சைன் பண்ணாதான் பணம் போகணும்னு கிடையாது. ஆஹா தாலி கட்டினாதான் பொண்டாடின்னு கிடையாது. நல்லா இருக்கு. இல்ல dialogue வச்சுக்கோங்க. ஓ மனசு ரொனால்டோ இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆமா ஆமா கரெக்ட். அவர் இஸ் நாட் மேரிட். 3 பிள்ளைங்க இருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு ட்ரஸ்ட் த ரிலேஷன்ஷிப் இஸ். அது மாதிரி தான் பேப்பருக்கு தான் பாண்டுக்கு தான் கையெழுத்து, அது வேலை பார்க்கறதுக்கு கிடையாது. இப்போ ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பார்க்குறோம், அதிக படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அடுத்து உங்கள் மேலே எதிர்பார்ப்பு நிறையா வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு டைட்டில்லாம் வந்துட்டு இருக்கும் பார்த்தா, அமெரிக்காக்கே போயிட்டு சிவாஜி அப்படின்ற மாதிரி, நீங்கள் பேசாமல் தெலுங்கு மலையாளம் அந்த பக்கமே ஜம்ப் ஆகிடுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தமிழில் ஒரு கண்டென்ட் நான் கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்ற கேலிபர் கெப்பாசிட்டி இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சோம். என்னை உட்கார வைக்கிறீங்க, வெயிட் பண்ண வைக்கிறீங்க, நான் போய் அங்கே போனால் நான் பார்க்க வைக்க மாட்டேங்கிறீங்க, சிசிடிவியில் பார்த்துட்டு அவாய்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். அப்போ பீங் அன் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் தாண்டி பீங் அன் ஹியூமன் எவ்வளோ உங்களுக்கு வந்து விரக்தி தருது சினிமா? காண்டு தான் அது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு காண்டு எத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணுவேன் நான், அந்த மாதிரி தான். பட் அது நான் என் கண்ணு முன்னாடி அது நிறைய பேருக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு நடந்ததை நான் பார்த்து அவங்க ஒரு நாள் வந்து இந்த சினிமாவில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனதே நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப அமைதியாக வந்து சிரிச்சுட்டு ஓகேன்னு தான் போயிருக்காங்க. யாருமே வந்து என்றைக்குமே அதை நினச்சி அவங்க வருத்தப்பட்டு நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு மேபி அவங்க வருத்தப்பட்டது வெளியே தெரியாமல் கூட இருந்திருக்கு. பட் ஆனால் அவங்க வெளி உலகத்துக்கு எதுவுமே அது காட்டினது. அந்த மாதிரி தான் நானும். அஃப்கோர்ஸ் எனக்கும் நிறைய கோபம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. பட் என்றைக்குமே வெளியே பெருசாக காட்டினதில் ஜாலியாக சிரிச்சுட்டு நான் போயிடுவேன். பட் எனக்கு அது ரொம்ப அந்த சேலஞ்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது நான் எடுத்துக்கிறேன் ஹாப்பியாக. 3 டெக்கேடாக ஒருத்தர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆக்டரால் அவங்களை திருப்பி ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் திருப்பி பண்ண முடியுதுன்னு அது பெரிய விஷயம் தானே. 3 டெக்கேட் ஒரு ஆக்டர் சினிமாவில் 3 டெக்கேட் இருக்கணும்னா அது சர்வைவ் பண்ணி சஸ்டைன் பண்ணுறது ஹியூமங்கஸ் திங். அதுக்கு ஒரு பெரிய மனசு, ஒரு ஸ்ட்ராங்கான மனசு வேணும். அது அந்த கேள்வியுமே நீங்கள் ரொம்ப அழகாக பாசிட்டிவாக கேட்கலாமே இல்லைங்களா? ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஒன் ஃப்ரைடே ஃபார் எனிபடி. ஸோ நீங்கள் இதை பொசிஷன் பண்ணுறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொசிஷன் பண்ணீங்கன்னா கேட்குற எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், பார்க்குற மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது என்னன்னா எனக்கு இவர் நேத்தி தான் தெரியும். ரொம்ப க்ளோஸாக ஆடியோ லான்ச் தான் சத்தியமாக எனக்கு நேற்று தான் அவர் தெரியும். ஆமாம், அவருக்கு நான் தான் ப்ரொடியூசர்ன்றதும் அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்வியஸ்லி யூ லேவ் கார்த்திக் அண்ட் லோகேஷ், அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த மனுஷன்ட்ட நான் வந்து ஒரு ஆளை 5 நிமிஷத்தில் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தப்பான ஒரு கேரக்டர் தான். ஆனால் நான் ஜட்ஜ் பண்ணுவேன், அதுதான் நான் ஆக்சுவலாக. அது 80% நான் கரெக்டாக இருப்பேன், 20% தப்பாக இருப்பேன். ஆனால் நான் ரெக்ரெட் பண்ணுற ஆள் கிடையாது. ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். மேபி ரொம்ப நல்லவனாக இருந்தால் தான் இங்கே பிரச்சனையே. அவனை தான் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்து செய்யின்னு செய்வாங்க. அவங்க பதில் சொல்லும்போது அது வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, ஆக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவர் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ஹம்பிளாக அவர் இருக்கார். கண்டிப்பாக வருவார். ஸ்டோன் பெஞ்ச் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோ அவங்க கூட நிற்கும். அதுக்கு நான் சொல்கிறேன். இல்லை, எனக்காக மைக்லேயே சொன்னார் அந்த வார்த்தையை. உங்களுக்கு ஒரு ஃப்ரைடே தான் மகேந்திரன் அப்படின்ட்டு. ஒரு ப்ரொடியூசராக உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு ப்ரொடியூசராக ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒரு ஆக்டருக்கு அப்படி ஒரு வேர்டை கொடுத்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்க ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அகைன் அவர் திருப்பியும் அதை சொல்கிறாரு. எனக்கு அது போதும் இல்லை, இந்த நம்பிக்கை தான் இன்னும் என்னை ஓட வச்சுட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வேற யாரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகலை. இந்த மாதிரி ஒருத்தன் யாருன்னா ஒரு நாள் எனக்கு திருப்பி கை கொடுத்துட்டே இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஓட வைக்குது. ஓகே. அண்ட் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது பாசிட்டிவாக போயிருக்கலாம். வித் ஆல் கரெக்டான மனிதர்களை கரெக்டாக சந்திக்கும். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் டைம் எடுக்குமே தவிர திறமைக்காக எதுவுமே டைம் எடுக்காது. அது அந்த மீட்டிங் எப்போ நடக்குதோ அன்னிலேருந்து டேக் ஆஃப் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் நடக்கும். இவன் என் தம்பியாக இருந்ததுனால அவனுக்கு அது கொஞ்சம் வந்துடுச்சு கிட்ட. ஆனால் திறமையால் மட்டும்தான் மேலே வந்திருக்கான், அது வேற விஷயம். பட் அதுதான் அப்போ அவரை நான் இது வரைக்கும் சந்திச்சதில்லை. மேபி அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கேள்விக்குமே அவர் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. இட்ஸ் ஆல் அபவுட் மீட்டிங் பீப்புள். நீங்கள் கடைசியில் எதுக்கு வேலை செய்கிறீங்க? ஒருத்தவங்களோட திறமைக்கா? என்னை கேட்டிங்கன்னா நான் திறமைக்கெலாம் வேலை செய்கிறேன். யார் அந்த மனிதர் அப்படின்றது தான் நான் வேலை செய்கிறேன். என்னோட முதல் பாயிண்ட் என்ன இருக்கும்? நோ நான்சென்ஸ், நோ நியூசன்ஸ், நோ ஆட்டிடியூட். இதுதான் நான் என்னோட குடும்பத்துக்குள்ளே யார் வரதா இருந்தாலும் பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் அவங்க நல்லா கதை சொல்லுவாங்களா, நல்லா நடிப்பாங்களா, நல்லா மியூசிக் போடுவாங்களா. ஏன்னா இதெல்லாம் வளர்த்துக்கலாம். இது 3 இல்லைன்னா எதை வேணால் வளர்த்துக்கலாம். இது 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட எவ்வளோ தான் நம்ம வளர்க்க ட்ரை பண்ணாலும் அது எனக்கு ஒத்து வராது.
ஸோ மேபி அதனால தான் we are very choosy in getting to know people, and whomever we have met, we believe we have always given them an opportunity. ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க மகேந்திர. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டேன்னா 2 படத்தோட இது பார்த்து பண்ணிவிடுங்க. பாவி நான் இப்போ தானடா பார்த்தேன். சும்மா எனக்கு என்னன்னா எல்லாத்துலேயும் அவர் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இன்டர்வியூஸ் அப்படின்னாங்க. நான் எதுவுமே நான் சோஷியல் மீடியா பார்க்க மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன். ஸோ ஐம் லைக் someone is very when he can articulate things through his speech, அப்படின்னாலே மெச்சூர்டாக இருக்காங்கன்றது தான் அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ அந்த மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருக்குது டெஃபினட்டாக. ஓகே, நடக்கும் எல்லாமே நடக்கும். அண்ட் வாட் நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது அன்டைட்டில்டில் இப்போ ஒரு சீரியஸான ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். விசாரணை மாதிரி ஒரு கண்டென்ட், அது வெரி சூன் ரிலீஸ் ஆகிடும். அந்த தெலுங்குல வந்துட்டு வைஜெயந்தியில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு ஒரு படம், அதில் வில்லனாக பண்ணிகிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கு அப்படியே. ஓகே, நீங்கள் இப்போ அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் 2-3 சைன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அது எப்படி இருக்கும்? லைக் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஆக்ஷன் அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், இப்போ 29 நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்களே, படத்தோட கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். 21 வயசில் தான் நீங்கள் விஜயை பார்க்குறீங்க, 21 வயசு பொண்ணு, 8 வருஷம் கேப்பு, May 8 படம் ரிலீஸு, இதெல்லாம் ஓகே. அந்த படத்தில் வந்து 29 வயசில் தான் கல்யாணம் ஆகுது, லவ் பண்ணுறீங்க, அப்புறம் அடுத்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை அது எப்படி? இல்லை, 29 வயசில் லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே நம்ம சொசைட்டியா ஃபேமிலியா உங்கள் சைட்லேயும் இருக்கலாம். நீங்கள் அந்த 30 வயசு தொட போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை, இல்லை வேலையாக செட்டில் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 30 தொடும்போது இல்லை எல்லார் வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு 99% ஆளுங்களோட வீட்டில் ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. 30 வயசு ஆகும்போது நீ இன்னும் என்ன பண்ணுறேன்னே தெரியல, நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு பொண்ணுன்னு கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் திங்ஸ் வந்து அது என்னன்னு தெரியாது. சைக்கலாஜிக்கலாகவே அந்த 30 தொடும்போது ஐ திங்க் ஒரு ப்ரெஷர் சொசைட்டிலேருந்தும் வரும், நம்மளுக்கு பர்சனலாகவும் வந்து இன்னும் யுவர் கண்டிஷன் அந்த மாதிரி அது உங்களுக்கும் அது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் 30 வயசு வரப்போது இன்னும் எதுவும் பண்ணல, ஏன்னா அது ஏதோ லைஃப்பில் ஒரு பாதி பாயிண்ட் மாதிரி பார்க்குறோம், இல்லை அந்த வயசுக்குள்ளே செட்டில் ஆயிடணுங்கிறது வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும் ஒருத்தனை, இல்லை அந்த ப்ரெஷர் ஃபீல் ஆகிற ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான், ஒரு லவ் பண்ணுறான், அப்போது அந்த 29ல் என்ன நடக்குதுங்கிறது தான் வந்து ஐ திங்க் தட் இஸ் வாட் 29 இஸ் ஆல் அபவுட். இல்லை, ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து 29 வயசில் ஒருத்தன் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணி அவனை கண்டுபிடிக்கிறான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காதல் வந்து ஒரு இட் இஸ் அ பிக் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் நான் இந்த பீச் மேட்டல் பார்க்கும்போது இந்த ஆயுசு முழுக்க என்ன அண்ணாந்து பார்க்க ரெடியா அப்படின்ற போது அந்த வரிகள்லாம் இருக்குது, அந்த வசனங்கள், அது யார் எழுதுனதுங்க? ரத்னகுமார். ஃபுல்லாகவே அவர் தான். ஏன்னா பாடல்களையுமே அவர் பூந்து விளையாடுறாரு, இந்த பாட்டு எழுதியிருக்காரு. ஆமாம், அவர் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டருங்க. அவர் நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப அழகாக எழுதுகிற ஒரு ரொம்ப அழகான ஒரு புக்கு படித்த ஒரு பூ போல தாங்குறாரு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும். அவர் எழுதுறதே அந்த மாதிரி ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு ரைட்டர்னு. அங்கே ஒரு போகிறது எஞ்சி போயிட்டு மாட்டிட்டு அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சென்சிபிள் அண்ட் வெரி சென்சிட்டிவ் ரைட்டர். எல்லா விஷயத்தையும் சென்சிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். பியூட்டிஃபுல் ஹியூமன். பியூட்டிஃபுல் ஹியூமன். இந்த மாதிரி ஒரு த பெஸ்ட் டேரக்டர், லைக் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, லைக் எவ்ரி ப்ரொடியூசருக்கும் அந்த மாதிரி ஒரு டேரக்டர்ன்றது ரொம்ப அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். அவர் நல்ல மனுஷன். நீங்க பாக்குறீங்கன்னா அது அவரோட பேரன்போட வெளிப்பாடு தான் 29ன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவரோட பேரன்போட வெளிப்பாடு தான் 29. ஓகே, அண்ட் இன்னொன்று ரத்னகுமார் அவருடைய காதல் கதை வேற சொல்றாங்க. அப்படியா? நீங்க தான் கதை கேட்டீங்க, சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா டைட்டில்ல போட்டுருவீங்கல, ரத்னகுமாரின் காதல் கதை தான் 29. உண்மையா டைரக்டரோட ஒரு பாதத்துல அப்படியே போடுங்க, ரத்னகுமாரன் காதல் கதை உருவாக்கப்பட்ட விதம் 29 அப்படின்னே டைட்டில் போடுங்க. நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இது அவர் வந்து பழிவாங்குற விதமா இருக்கு. அப்பலாம் பழிவாங்கலாம் இல்லைங்க, எனக்கு வியூஸ் வேணுங்க. எப்படினாலும் நாங்க என்ன பேசினாலும் நீங்க ஒண்ணு போடுவீங்க, அதை நாங்களே சொல்லிட்டோம்னா உங்களுக்கும் வசதியா போச்சு. அது ரொம்ப தப்ப பொய்யாவும். ஏன்னா இது வரைக்கும் வேற யார்ட்டையும் நாங்க இதை சொல்லல. ஆமா, அதனால டக்குன்னு எடுத்து போட்டுருக்கோம். உண்மையா நாங்க அதான் போட போறோம். ஏன்னா அதான் டைட்டிலா வச்சிருந்தோம், ரத்னகுமாரோடைய ஒரு காதல் கதை அப்படின்ற மாதிரி. அப்படியே காதல் கதை. அபிஜி, இவ்வளவு நாளா நீங்க வந்து எல்லாரும் பேசுறது கேட்டீங்க, ஒரு ஸ்பாயிலர் அபவுட் தி ஃபிலிம் சொல்லுங்க. I think climax is something I really நினைக்கிறேன் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷனலா மேபி. இசையா வந்து பயங்கரமா முடியும். யா, வாவ், சம்திங் ஸ்பெஷல். யா, சோ மியூசிக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே, ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி May 8 நாங்கள் வந்து 29 படத்தை பார்க்க போகிறோம்.
அண்ட் உங்க 2 பேரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். May 1 1 year ஆஃப் ரெட்ரோ. தேங்க்யூ. ஆமா, அதில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். 2 குச்சி வச்சு உங்க நடிப்பாங்கண்ணா, பயங்கர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். நடிக்கிறது ஈஸிங்க, அடி வாங்குறது அடி வாங்குறது ஈஸி. அடி வாங்குற மாதிரி நடிக்கிறது இருக்குங்களா, அது ரொம்ப கஷ்டம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai.